மதுரை கூடலழகர் பெருமாள் கோயிலில் வைகாசி பெருந்திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம். மதுரை பெரியார் பேருந்து நிலையம் அருகே உள்ள கூடலழகர் பெருமாள் கோயிலில் வருடாந்திர பிரம்மோற்சவமானது வெகு விமர்சையாக நடைபெறும். அதன்படி இந்த ஆண்டிற்கான விழா கடகலக்னத்தில் கொடியேற்றத்துடன் துவங்கியது. ஸ்ரீதேவி பூமி தேவி தாயார்களுடன் யூக சுந்தரராஜ பெருமாள் பக்தர்களுக்கு அருள்வாளித்தார். முன்னதாக அலங்கரிக்கப்பட்ட கொடிமரத்தில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு அதனைத் தொடர்ந்து கொடியேற்றமானது நடைபெற்றது. இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கொடியேற்றம் நாள் முதல் 14 நாட்கள் இந்த திருவிழாவானது நடைபெறவிருக்கின்றது. இந்த விழாவில் தினமும் காலை மற்றும் மாலை வேளைகளில் ஸ்ரீதேவி பூமி தேவி சமேதராக யூக சுந்தரராஜ பெருமாள் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்வாளிக்கின்றார். 9ஆம் நாள் திருவிழாவாக 31ஆம் தேதி யூக சுந்தரராஜ பெருமாள் ஸ்ரீதேவி பூமிதேவி தாயார்களுடன் அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் எழுந்தருளி காலை 6:20 மணிக்கு மேலாக தேரோட்டமானது நடைபெறவிருக்கின்றது. ஜூன் 1ஆம் தேதி திருத்தேர் தடம் பார்த்தல் நிகழ்ச்சியும், ஜூன் 2ஆம் தேதி காலையில் தீர்த்தவாரி முடிந்த பின் மாலையில் குதிரை வாகன புறப்பாடும் நடைபெறவிருக்கின்றது. அன்றிரவு திவான் ராமராயர் மண்டபத்தில் தசவதார நிகழ்ச்சியும் நடைபெறவிருக்கின்றது. ஜூன் 4ஆம் தேதி மாலையில் விளையாட்டு உற்சவமும், ஜூன் 5ஆம் தேதி உற்சவ சாந்தி மற்றும் அலங்கார திருமஞ்சனத்துடன் இந்த உற்சவமானது நிறைவு பெறுகின்றது. விழா ஏற்பாடுகளை கோவில் இணை ஆணையர் மற்றும் உதவி ஆணையர் மற்றும் பட்டர்கள், கோவில் ஊழியர்கள் செய்து வருகின்றனர்.